ராணி அண்ட் அபினவ் என்கவுண்டர் ஆயிட்டாங்களா? என்னங்க ஆச்சு? அப்படின்றது தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம அது என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ உங்க எல்லாருக்குமான ஹேப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆகல. பட் என்கவுண்டர் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க என்கவுண்டர் ஆனாங்க. அப்புறம் எப்படி அவங்க எலிமினேட் ஆகாம இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்க தெரியுமா? செம்ம மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து பயங்கரமான டயலாக்ஸ்லாம் அப்படியே தக் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசனில் இது அவரோட 2வது தக் லைஃப். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரதீப்க்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக தக் லைஃப் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம ராணிகுமாரி அண்ட் அபினவ் இந்த ஜோடிக்காக வந்து அவர் பயங்கரமான ஒரு தக் லைஃப் மூமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் தானே, அவங்க வந்து எலிமினேட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சோன்னே. ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரியா ரூத் அண்ட் அரவிந்த் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. ஸோ அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அரவிந்த் அவங்களாம் வந்து அந்த கூலி அவங்க மாதிரி இருக்கிறாங்க. அண்ட் ரியா ரூத் வந்து அவங்க அப்பாவோட வராருன்னு நினைக்கிறேங்க. இப்போ வரைக்கும் அந்த அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது. ஸோ வராங்க அண்ட் அவர் வந்து வேறு எதுவும் வாங்கணும், டிக்கெட் கவுண்டருக்கோ எதுக்கோ போகணுன்னு போகிறாரு. அப்போ இவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க அப்பா கிட்ட மறைச்சு மறைச்சு ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஓவரால் அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக ஃபன்னாக இருந்தது. அதுவும் அந்த அப்பா கேரக்டர் ஐயோ அவர் செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து வேறு லெவல் எனர்ஜிங்க சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக கொடுத்துருப்பாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இந்த ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா வருது அவருக்கு அப்படின்றத நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸில் குட்டி குட்டி ரோல்ஸ்லாம் கூட மேக்ஸிமம் இவருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியா ரூத் பார்த்தீங்கன்னா அவங்க கை வந்து ஒரு வழியாக சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த லிஃப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்கள புல் பண்ணி ஆடுற மாதிரியான ஸ்டெப்ஸ் எது இருந்தாலுமே வந்து மோஸ்ட்லி அவங்க லெஃப்ட் ஹேண்டை தான் வந்து கொடுக்குற மாதிரி நான் நோட் பண்ணேன். அண்ட் ரியா ரூத்துமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி செம எனர்ஜி லெவல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த அப்பர் ரோல் பண்ணியிருப்பா தெரியுமா, அவர் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் மட்டும், அதாவது பேக் டான்சர்ஸ் இல்லாமல் இவங்க 2 பேர் மட்டும் ஆடுவாங்க. ஸோ அந்த குட்டியான ஒரு சீக்வன்ஸ் தான் அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்பா கேரக்டர் வந்து நடுவில் வந்துட்டு குமாங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்து ஒன்று குத்துவார் பாருங்க, வேற லெவல். சாரதி பார்த்த சாரதி அப்படின்னு வேற சொல்லுவார். ஸோ அது நல்லா இருந்தது. ஓவரால் ஸ்கிரிப்டே வந்து சூப்பர் என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அண்ட் ஜட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பண்ண அதாவது இத்தனை எபிசோட்ஸில் வந்து நான் எவ்வளோ மைனஸ் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். பட் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அப்படின்றாங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எந்திரிச்சு நின்றுவார். எந்திரிச்சு நின்று அரவிந்த் நீங்கள் சூப்பராக பண்ண அப்படின்னோடனே ஒரு டக்குன்னு பிரேக் டவுன் ஆகி கீழெல்லாம் விழுந்து அழ ஆரம்பிச்சிருவார். ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறப்போ தான் வந்து அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து டிவியில் சாண்டி மாஸ்டரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஆடின ஒரு ஆள் தான். ஸோ அவர் வாயாலே எனக்கு சூப்பர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டர் அதுக்கப்புறமா தான் ஒன்று சொல்லுவார். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்சில் வந்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அரவிந்த் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம அரவிந்தோட அம்மா எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு ஏற்றி ஒரு நல்ல எமோஷனலான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு இருந்த அதே டவுட்டு தான் நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து கேட்பாங்க, ஆமாம் அவங்க கூட ஆடினது ஹஸ்பண்டா இல்லை ஃபாதரா அப்படின்ட்டு. இவங்க ஒன்றே தோப்பனார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் நினச்சேன் நல்ல வேலை எனக்கு மட்டும் தான் டவுட்டாக இருந்துச்சான்னு நினச்சேன். பரவாயில்ல அவங்களுக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி பார்த்துட்டு இருந்த உங்களுக்குமே அந்த டவுட் வந்துச்சா, கூட பண்ணுற கேரக்டர் ஹஸ்பண்டா ஃபாதரா அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல தாங்க அந்த எல்லோ லைட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ரீன் லைட்டை வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்ஷிதா வந்து இன்னங்க ஆச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜிங்க. அதாவது ஒரு கொரியோகிராஃபி அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற மாதிரிலாம் இல்லை, அப்படியே நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக இப்போ பாட்டை போட்டால் நீங்கள் வந்து எப்படி இறங்கி குத்துவீங்களோ அந்த மாதிரி அக்ஷிதா வந்து இதில் பின்னி படலை எடுத்துட்டாங்க. அவங்க பண்ணதுலேயே எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இன்றைக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படியே அதில் அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த காலமான் மாதிரி பின்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி அந்த கையில் வச்சுருப்பாங்க. அந்த டைம் இவங்க கரெக்டாக அது ஸ்டார்ட் ஆகிறப்போ இவங்க 2 பேரும் ஒரு மூவ் ஒன்று பண்ணுவாங்க. அப்படியே அந்த மாடு மாதிரி அப்படி தலையெல்லாம் ஆட்டிட்டு சூப்பராக இருந்தது. அது ஒரு குட்டி செக்மெண்ட் தான், ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி ஒரு இடத்துல கரெக்டாக பீட்ரிக்ஸ் நின்றுட்டு வெறும் அக்ஷிதா மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு 2 செகண்ட்ஸ் மாதிரி தான் வரும். அந்த இடத்துலையுமே செம்மையாக ஆடி இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் இதில் பீட்ரிக்ஸை பார்க்கவே இல்லை. ஆனால் நடுவில் ஒரு இடத்துல பார்த்தப்போ எனக்கு என்னமோ ஒரு 2-3 ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அக்ஷிதாவை பார்த்து பிக் பண்ணி ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை ஜட்ஜஸும் கமெண்ட்ஸ் பண்ணுறப்போ யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசி சாண்டி மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, நீ 2 இடத்துல பிளாங்க் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பீட்ரிக்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எனர்ஜி லோவாக பண்ணிட்டீங்க, அக்ஷிதா வந்து சான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் நம்ம ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷிதாவை பார்த்து சூறாவளி மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள் பண்ணது அப்படின்றாங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா பீட்ரிக்ஸ்ட்டை, எனக்கு தெரியும் நீ வந்து இது வரைக்கும் ஃபோக் எடுத்து ஆடினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன்னு, நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்க, நீ நல்லா தான் பண்ணியிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஒருத்தங்க வந்து ரொம்ப நல்ல எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நீ வந்து கொஞ்சம் டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷை வந்து இழுக்கிறாங்க. அவினாஷ் உடனே சொல்கிறாரு, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அக்ஷிதா இதுதாங்க அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சும்மா விடுவாங்களா, நீங்கள் வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து இடுப்புலேயே வந்து கிக் விடுவாங்களாமா வீட்டில். அது எங்கே எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்றாங்க.
சான்ஸே இல்லங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அக்ஷிதா வந்து அந்த கிக் விடுறது அதெல்லாம் இல்ல. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டக்குனு அப்படியே தூக்கிருவாங்க. அவினாஷ தூக்கி கீழ போட்டு அப்படியே இந்த WWF மாரிலாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது அந்த மொமெண்ட். நல்லா அந்த பிரதர் சிஸ்டருக்கான ரிலேஷன்ஷிப்ப வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லோ லைட் குடுக்குறாங்க. மெயின் ரீசன் என்னன்னா, அக்ஷிதா வந்து செம்மையா பண்ணிட்டாங்க. ஆனா பீட்ரிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு எல்லோ லைட் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனன்யா அண்ட் கௌரி சங்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ கௌரி சங்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் மாரி ஒண்ணு பண்ணுவாருங்க. பண்ணிட்டு எந்திரிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபிளிப் ஒண்ணு அடிப்பாரு. அது ஒரு மாரி சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அனன்யா பார்த்தீங்கன்னா, அந்த கரகாட்டக்காரங்க அந்த கெட்டப்ல வந்துட்டு கரகாட்டம் அதுதான் பண்ணுவாங்க. சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஜென்ரலாவே அனன்யா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புது ஸ்டைல் அட்டெண்ட் பண்ணாலும் ஒரு மாரி அந்த டெடிகேட்டடா ஒரு 100% அந்த பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அனன்யா இந்த ஸ்டைல. ஆக்சுவலா இது எப்படின்னா, ஒரு டெத்துக்கு ஆடுற மாரியான ஒரு கான்செப்ட் தாங்க வச்சிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாஸ்டருக்கு தான் அந்த கெட்டப் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ நடுவுல அவர் எந்திரிப்பாரு. எந்திரிச்சுட்டு, "என்னடா கான்செப்ட் யோசிக்கலாம்னு கண்ண மூடுன கேப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அட நான் பெர்ஃபார்மன்ஸே முடிச்சிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அந்த சீக்வென்ஸுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பயங்கரமா இறங்கி குத்துவாங்கங்க. சூப்பரா இருக்கும். பயங்கர எனர்ஜி லெவல். அதுவும் அந்த இத அப்படியே அவர வந்து தூக்கிட்டு வர மாரியான ஒரு சீனு. எல்லாமே அங்கருந்து எனக்கு வந்து அந்த எனர்ஜி அப்படியே டேக் ஆஃப் ஆகி பயங்கரமா பிக்கப் பண்ண மாரி இருந்தது. சூப்பரா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரம்பா மேம் இருக்காங்க தெரியுமா? எப்பவும் போல அவங்கள வந்து பயமுறுத்தி விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த செகண்ட் நான் கூட நம்பிட்டேன் உண்மையான்னு. ஏன்னா யூசுவலா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சும்மா இது பண்றாங்க அப்படின்னு. பட் நானே நம்பிட்டேன். அங்க மாஸ்டர்லாம் பயந்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னங்க ஒரு கொரியோகிராஃபர் வந்து இந்த மாரி டெட் பாடி மாரி நீங்க வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட மரியாதையே குடுக்கல நீங்க. இது எனக்கு சுத்தமா புடிக்கல" அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. "நீங்க ஏதாவது டம்மி யூஸ் பண்ணியிருக்கலாமே" அப்படின்னு. ஒரு பாயிண்ட்ல நான் நிஜமாவே உண்மையா நம்பிட்டேன். என்னடா இவங்க இத ரொம்ப சென்டிமென்டலா எடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க. சாவு குத்துனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அருணிமா அண்ட் குருநாத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ எடுத்தோனமே அந்த மாட்டு வண்டியில இருக்கிற மாரி நம்ம குருநாத் இருப்பாரு. ஸோ அந்த சீக்வென்ஸ்லாம் ஒரு மாரி நல்லா இருந்தது. அதாவது அத அப்படி தூக்கி தூக்கி இந்த சைடு வைக்கிறது, அந்த சைடு வைக்கிறது அப்படிங்கிறப்போ அது நல்லா அந்த ப்ராப்பர்ட்டிய நல்லா யூஸ் பண்ண மாரி இருந்தது. 2 பேருமே ஆஸ் யூசுவல் தாங்க அந்த ஒரு ஆட்டம் பாம் மாரி அப்படி எனர்ஜி பாம் மாரி பிளாஸ்ட் ஆவாங்க தெரியுமா? அந்த மாரி தான் துரு 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 துருன்னு ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி மேல கரெக்ட்டா அருணிமா இப்படி பெண்ட் பண்ணி படுத்திருப்பாங்க. அண்ட் குருநாத் வந்து அவங்க மேல விழுந்து விழுந்து ஒரு அப்படி எந்திரிக்கிற மாரி ஒண்ணு பண்ணுவாருங்க. அது சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அருணிமாவ அந்த ஷோல்டர்ல சப்போர்ட் பண்ற மாதிரி கைய வச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 2, 3 டான்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஓவரால் வந்து நல்லா இருந்தது. அது பார்க்கறதுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருந்தது. இது மாரி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலு. ஸோ ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல எனர்ஜி கடைசி வரைக்கும் நீங்க பவர் பேக்டா இருந்துச்சு அப்டின்னாங்க. ஆனா எனக்கு நான் நோட் பண்ணது அது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் அருணிமா வந்து அந்த கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆயி அப்புறம் பயங்கரமா பிக்கப் பண்ண மாரி இருந்தது. மேபி கடைசியா அந்த ஹெவியா ஆடணும் அப்டின்றதுக்காக கொஞ்சம் கேப் எடுத்து பண்ணியிருக்கலாம் அப்டின்றத தான் நெனைக்கிறேன். ஸோ அருணிமாவ பார்த்து நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பரா பண்ணீங்க. பவர் பேக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் சொல்றாரு. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிரீன் லைட் குடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆதிரா அண்ட் சஞ்சய் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுலயுமே நம்ம சூர்யா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள விடல. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுக அப்படின்னு சொல்லி ஆப்பிள் முன்னேற்ற கழகம் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு போஸ்டர்லாம் அடிச்சு, அதில அவர் தான் வந்து ஆப்பிள் சின்னம் அப்படின்ட்டாரு. நம்ம நேத்து வீடியோல என்ன சொன்னோம்னா, இவர் ஆப்பிள் பிசினஸ் ஆரம்பிப்பாருன்னு சொன்னாங்க. தப்பா சொல்லிட்டேன். இவர் வந்து அப்படியே வேற லெவல்ல யோசிச்சு, ஆப்பிள சின்னமா வச்சு இவர் கட்சியே ஆரம்பிச்சுருவாரு போல இருக்கு. ஸ்ரீதேவி மேம் எப்போ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணுவீங்களா பர்ஃபார்மன்ஸில் ஆமான்னு கேட்டப்போ அவ்வளோதான் ஆப்பிள் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காகவே இவர் வந்து என்னென்ன வகையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வராரு. ஸோ இப்போ அடுத்தடுத்து இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. அதாவது சூர்யா மாஸ்டரோட வந்துச்சுன்னா இதில் எப்படி இவர் ஆப்பில் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இல்லைங்க இந்த ஆப்பில் கொண்டு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்சர்ஸ்லாம் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. அண்ட் கீழ அப்படியே துணியில வந்து ஆதிரா அவங்க அப்படியே காலுக்கு நடுவுல அப்படியே இழுத்துட்டே வருவாங்க. சஞ்சய் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவுட் சைட்ல அப்படியே ஆடிட்டே வருவாரு. அந்த ஒரு சின்ன பிட் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் ஆதிராவோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு மாரி நல்ல வைப் அவங்க அப்படியே பயங்கர ஸ்மைலிங்கா ஒரு மாரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அவங்க பண்ணதே. அப்படி நல்லா ஜெல்லா என்ஜாய் பண்ணி பண்ண மாரி இருந்தது. பட் அது வந்து எனக்கு சஞ்சய்ட்ட வந்து மிஸ் ஆன மாரி ஒரு ஃபீலிங்க. அண்ட் சஞ்சய் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அது ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாரு அந்த சாங்ல. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இவங்க ஆடி முடிச்சோன ரம்பா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தீங்க. இப்போ வந்து கொஞ்சம் இங்க வந்துட்டீங்க. ஸோ நீங்க தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ செட் பண்றீங்க. பட் அடுத்த வாட்டி நீங்க அதுலேருந்து டவுன் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம்
கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்ரீதேவி மேமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைஃப் இல்லைங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸில், அந்த ஜோஷ் இல்லை, அது மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாரு. ப்ளஸ் சூர்யாவையும் அவங்களையும் சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் இன்னும் கொரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், அதாவது கமர்ஷியலாக இது மாதிரி பண்ணி சும்மா ஹிட்டாக இது பண்ணிடலாம், சும்மா அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ வந்து நிறைய எலிமினேஷன் என்கவுண்டர் அப்படிலாம் வரப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாகுது, நீங்கள் இன்னும் நல்லா கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஜோடி யார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தீஷன் அவினாஷ் தாங்க. டவுட்டே இல்லை, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு கரெக்டாக டாப் ஜோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். அண்ட் என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வாங்கினது 4 பேர். பிரதீப் அண்ட் பிரியங்கா வந்து அதுலேருந்து வெளில போயிட்டாங்க. பாட்டம் 3 பார்த்தீங்கன்னா ஆதிரா அண்ட் சஞ்சய், அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ராணி அண்ட் அபினவ். ஸோ இதுக்கு வந்து கத்தி குத்து நடக்குது. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக காட்ட மாட்டாங்க யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு. பட் எனக்கு என்ன தெரியுமா, இந்த அவினாஷ் வந்து கடைசியாக டாப் ஜோடி வாங்கினால அவங்க வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க காட்டின ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ராணி அண்ட் அவங்கள தான் சேவ் பண்ணுற மாதிரி நான் நினச்சிட்டேன். அது மாதிரி தான் ஏதோ சொல்லுவார். கடைசியில் பார்த்தா அவங்க வந்து அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸை தான் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் அண்ட் ஆதிராக்கு ஒரே ஒரு கத்தி குத்து, ஸோ அவங்க சேவ் ஆயிடுறாங்க. அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 கத்தி குத்துன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக 3 கத்தி குத்து வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணி அண்ட் அபினவ்னு சொல்லிட்டு அவங்க தான் என்கவுண்டர் ஆக போகிறாங்க அப்படின்றாங்க. ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறப்போ தான் வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து இல்லைங்க, இதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது, நீங்கள் என்ன பேசிஸில் சொல்கிறீங்க, எங்களோட ஸ்கோரிங் படி பார்த்தா இந்த 3 பேரில் ராணி அண்ட் அபினவ் தான் வந்து டாப்பில் இருக்கிறாங்க. அது இந்த 3 கத்தி குத்து யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து எந்திரிச்சு நிற்க சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் ஸ்ரேயா, கௌரி சங்கர் அண்ட் அனன்யா, ரியா, ரூத் அண்ட் அரவிந்த். ஸோ அவங்கள வந்து கேட்குறாங்க என்ன ரீசனுங்க, நீங்கள் எதுக்காக அவங்கள இது பண்ணீங்க அப்படின்றப்போ, இல்லைங்க அவங்க ஆடினதில் வந்து எங்களுக்கு வந்து டிவோஷனல் ஃபீல் தான் வந்துச்சு, இது வந்து ஒரு ஃபோக் ரவுண்டு, எங்களுக்கு அந்த ஃபீல் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் அதான் கேட்குறாரு நம்ம சாண்டி மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு சாமி பாட்டுக்கு வேறு என்ன ஃபீலில் ஆடுவீங்க, சாமி பாட்டுக்கு ஆடுற டான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக் டான்ஸ் தான், அது தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி கேட்குறாரு. இவங்க நிறையா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ, நீங்கள் வந்து நிறைய இடத்துல நீங்களுமே தான் நிறையா ஃபோக்கே ஆடவே இல்லை, அப்படி பார்த்தா நான் வந்து நீங்கள்லாம் இங்கே தான் நிற்கணும், அந்த ராக்கி பாய் வாங்கின 2 பேர் தவிர நீங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நிற்கணும், அது தெரியுமான்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாகி பேசியிருப்பார். நீங்கள் வந்து கரெக்டாக டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். பட் நீங்கள் அதை கரெக்டாக எடுக்கலை. இது வரைக்குமே நீங்கள் எடுக்கிறப்போ வந்து நாங்கள் ஒரு இது யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதோட மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே விட்டுருவோம். பட் இந்த வாட்டி நாங்கள் ஓவர் ரூல் பண்ணுறோம் இந்த விஷயத்தை. ராணி அண்ட் அபினவ் நீங்கள் சேவ்டு, ஆனால் இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் 2 பேரை எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை சொல்கிறாங்க. நம்ம சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறாரு கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில் இருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, கை இப்படி இல்லை இப்படி இருக்குது, இல்லை நீங்கள் இந்த லைனில் நிற்கலை, இப்படி தப்பாக பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிங்கனாலும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்து தான் நான் மார்க் கொடுக்க போகிறேன், நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்த வாரத்துலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். கேட்குறப்போ நமக்கே ஆஹா பயங்கர மாஸ் மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுதாங்க. ஸோ இந்த 3 பேரில் நீங்கள் வந்து இன்கேஸ் யாரோ ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணணும், நீங்கள் யாரை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா, அக்ஷிதா பீட்ரிக்ஸ் பர்ஃபார்மன்ஸில் அக்ஷிதா வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க, ஆனால் பீட்ரிக்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டார். ராணிக்குமாரே அபினவ் பிச்சு உதறிட்டார். ராணி நல்லா ஆடினாங்க, ஆனால் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஆதிரா அண்ட் சஞ்சய் இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அது பர்ஃபார்மன்ஸாகவே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஆதிரா அண்ட் சஞ்சய்க்கு தாங்க நான் என்கவுண்டர் இது பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் யாருக்கு பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.